வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நாம் பார்க்க இருப்பது புளியோதரை லெமன் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக வைக்கும் புளி துவையல் தான். இது செய்முறையை பார்ப்போம். இதற்கு தேவையானது அரை மூடி தேங்காய், ஊற வைத்து எடுத்துள்ள சிறிதளவு புளி, 6 மிளகு, 6 பூண்டு பற்கள், 4 காய்ந்த மிளகாய், சிறிதளவு பொரிகடலை, கறிவேப்பிலை. இப்பொழுது இதை தாளிக்கும் முறையை பார்ப்போம். நாம் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட வேண்டும். கடுகு பொரியவும் நாம் உளுத்தம் பருப்பை போட வேண்டும். இது மிக எளிமையான துவையல்தான், ஆனால் மிக அருமையாக இருக்கும் சுவை. இந்த சமயம் நாம் பூண்டு பற்களை போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது காய்ந்த மிளகாயை போட்டுக்கொண்டு நாம் கறிவேப்பிலையும் போட்டு விடலாம். இந்த சமயம் நாம் எடுத்து வைத்திருக்கும் புளியை போட வேண்டும். நாம் மிளகை போட்டு பின்பு புளியை போட்டுவிடலாம். புளி போட்டு நாம் இதை ஒரு அரை நிமிடம் நன்றாக வதக்கி விட வேண்டும். பின்பு நாம் எடுத்து வைத்திருக்கும் தேங்காயை போட்டு விடலாம். தேங்காய் போட்டு நாம் ஒரு நிமிடம் வதக்கி விட்டால் போதுமானது. தேங்காய் போட்டு வதங்கியவுடன் நாம் பொரிகடலையும் தேவையான கல் உப்பையும் போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் ஆறியவுடன் மிக்ஸி ஜாரில் போட்டு துவையல் போல் அரைத்து கொள்ளலாம். நாம் இந்த அளவு அரைத்தாலே போதுமானது. இதற்கு அதிக தண்ணீர் விட வேண்டாம். அருமையான துவையல் தயாராகிவிட்டது. இந்த புளி சேர்த்து அரைத்த தேங்காய் துவையல் புளியோதரை, லெமன் சாதம், இட்லி அனைத்திற்கும் சுவையாக இருக்கும். நாம் வெளியூருக்கு எங்கேயும் ட்ராவல் பண்ணும்போதும் இதை அரைத்து எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு நாள் முழுவதுமே இது கெடாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.